கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1910 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 17 22 வசனத்தின் கடைசி பகுதி, ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளை பாரம்பரியமாய் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு நாள் பரிசுத்தமானது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஓய்வு நாளிலே எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று வேதம் வலியுறுத்துகிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள், ஓய்வு நாளை ஜெப நாளாக்குங்கள், ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று முழுவதும் கொடுத்து விடுங்கள். என்னை கேட்டால், ஓய்வு நாளின் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து இரவு 9 மணி வரை ஆலயத்திலேயே ஆராதனைகள் நடக்க வேண்டும். வீட்டிற்கே போகக்கூடாது. ஆலயத்திலேயே இருப்பதை வாஞ்சையாக கருதுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னதைப் போல, ஆலயத்திற்கு ஓய்வு நாளிலே முதலிடம். இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓய்வு நாளிலே உலக காரியங்கள் வருமானால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்குத்தான் ஓய்வு நாள். அந்த நாளை நீங்கள் பரிசுத்தமாக பயன்படுத்த வேண்டும். அந்த நாளிலே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். 6 நாள் வேலை செய்கிறீர்கள், 6 நாள் உலகத்தோடு ஓடுகிறீர்கள். 7வது நாளிலே கர்த்தரோடு ஓட வேண்டாமா? நீங்கள் கர்த்தரோடு ஓடுகிற ஓட்டம்தான் 6 நாள் உலக வாழ்க்கையில் உங்களை ஓட வைக்கும். எனவே ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள். ஆசீர்வாதம் 6 நாளைக்கு கிடைக்கும். அடுத்து வருகிற 6 நாளைக்கு கிடைக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யாரெல்லாம் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குகிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நம்புகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஓய்வு நாள் என்றால் அது கர்த்தருடைய நாள். ஏதோ பாரம்பரியமாய் ஏதோ ஆலயத்திற்கு போனோம், அப்பொழுதுதான் எனக்கு நிம்மதி என்று சொல்லி இருப்பதை காட்டிலும், ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கி தேவனுடைய ஆலயத்திலேயே இருப்பதை நாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனம் பண்ணுவார், உங்களை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.